வியாபாரம் இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது உண்டா இல்லையா? அது போக சொத்துன்னு ஏமாந்த குழப்பச்சிட்டியா? முதல வாயில போய் சிக்கி இருக்குது. அந்த முதல வாயிலிருந்து நாம எடுக்கலான்னு பார்த்தா முதல் நம்மள முடிவு போடு அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறேன். அந்த முதலைக்கு முதல்ல நான் இருக்கிறேன். நீங்க எல்லாம் போய் அதை ஜெயிக்க முடியாதாயா? இந்த வாழ்க்கை சிறப்ப நான் இருக்கிறேன். சில சேதாரத்துகளை காமிச்சு சேர வேண்டியது சேர்த்தி உன் வட்டியில் சொத்தை ஒப்படைச்சறேன் நாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக அந்த தொழிலை இப்போதைக்கு விடாத செய்ய புரிஞ்சுதா? அதை பண்ணி போடலாம், ஆணை பண்ணலாம், பூனை பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காத. கம்பெனி வச்சுக்கலாம், அதை பண்ணிக்கலாம் அப்படி அதெல்லாம் ஒண்ணு ஈடாது. இருக்கிற விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காத. இப்ப இந்த தொழிலை மட்டும் செய்தாயி ஐயா தாயி கற்பம் போட்டு கருமாறிட்டு வந்து நிக்கிறேன் தாயி. அடியா தடுமாறிட்டு வந்து நிக்கிறியா? மொத்தத்துல சொல்ல போனா உள்ள ஆனது வெளியே சிரிச்சு நிக்குது. இல்ல மத்த தடுமாறி தொழில் முறையில் இன்னைக்கு சிக்கலாகி, இன்னைக்கு வருமான ரீதியாக சிக்கலாகி, இன்னைக்கு தலைக்கு மேல சுமையை சேர்ந்து சுமை இறக்குற வழி தெரியாம வந்து நின்றுட்டு இருக்கிறேன். உடல்லையா தாயி? அது போக ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கி நிக்குது. அந்த சிக்கலுக்கும் விட கொடுக்கணும். மொத்தத்தை இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டல்லையா தாய்? இப்படிமா ஏமாந்த போல பிழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாயின் தப்புறமா நான் இருக்கிற தகுதிமன் இல்ல. நான் ஒரு திசை காமிக்கிறேன். அந்த திசையில போ தாய். நான் முன்னாடி போற அடியா பின்னாடி வர சொல்லு. அத்தனை தருமானத்துக்கு விட கொடுத்து எந்த ஒரு சேதாரமாம தப்பிக்க வச்சு கையில் கொடுத்துறனாயா. போதுமா? வரவெல்லாம் பேசிட்டு வர. இது உனக்கு எனக்கும் தெரியுற மாதிரி போதுமா? அது போக அந்த குறையும் தீர்த்து கொடுத்துற. என்ன நாமக்கார் வந்து நிக்கிறானே பெருமாள் கும்பிட்டு இருந்தியா? செஞ்சிட்டியா? கும்பிட்டது சக்கரத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நின்று அவன் செய்யாத 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 எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, கோரிக்கை இருக்குதுன்னு சொல்றான். புரியுதா? ஆராய்ச்சி பாரு, இல்லைன்னா நானே சொல்றேன். புரியுதா? முதல் போய் அந்த நாமக்காரனை கும்பிட்டுட்டு வா. மற்றது நாம பத்திர வச்சுக்கோதான். வா முதல் சம்பளம். அடியா தாயி தீராம குறையோட வந்து நிக்கிறியா? இல்லையா? பேர் வழங்க மாட்டேங்குது. வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு வட்டி பேர் போட பால் பொங்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? 1000 தேவாதி பார்த்தாச்சு, 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. நீங்க எங்கேயோ போய் என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. குறை தீர்த்து எனக்கு கொண்டாடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயா அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நீ நம்பி வந்துட்டீங்களா? அட தாய் தப்புறமா நான் இருக்க தகுதிமன் இல்லையே. நானே வந்து வாரிசா பிறக்கட்டாயா? இது சத்திய வாக்கு. உனக்கு பாக்கிய 2. அதுல முதல் நானே வந்து உனக்கு ஆண் வாரிசா பிறப்பனாயா. என்னை முழு நம்பிக்கையோட நம்பி நில்லு. எல்லாரும் பக்கம் ஓட்டை பாதுகாப்பு பண்ணி என்ன தலை கொண்டு தரனாயா. 1. 2வது இன்னைக்கு வருமான ரீதியா கொஞ்சம் எல்லாம் அங்கலாப்புல கிடக்குது. அதையும் மீட்டு போடலாம். முதல்ல இது புத்தர தொழிலையும் இது நடத்தி கொடுத்துடலாம். இதை போறதுக்கு மென்னு தின்னு முழிக்கிறோம் தாயி. இதை நீ மென்னு தின்னு முழிக்கிறோம். சத்திய போ வரம்போ தாயே. வரமா வரம் வந்து எங்கிட்ட வந்து நம்பி கும்பிட்ட கொட்டி மகம் இன்னைக்கு பட்டியல இன்னைக்கு ஒரு நிலையா நிக்க வை. நீ எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்தின, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கணக்குள்ள இங்கேயுமே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத வந்து நின்ன இல்லையா? எல்லா தேவாதி போய் கும்பிட்டாச்சு. இந்த தேவாதி பட்டி நடத்துவா போது இந்த எல்லாம் வற்புறுத்தல வந்து என்னை கும்பிட்டுட்டு போனேன். அமைச்சு தர்றேன் உனக்கு வாக்கு கொடுத்தேன். இன்னைக்கு அமைச்சு கொடுத்தேன். அதுக்கு உண்டானது கொண்டது எனக்கு செலுத்திட்டேன். இந்த தாயி பயப்பட வேண்டாம். ஒரு பணத்துக்கு நீ 9 பணம் பெருக்கி கொடுத்தனாயா? சில குறிப்பிட போட வந்து இது கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இன்னொரு முயற்சி என்ன? அள்ளி பாடியை வந்து அம்பாரம் போட்டு கொடுத்து உனக்கு தங்க குளத்தில் அளந்து கொடுத்தாரு. போதுமா? இதை பத்திரமா நீ வச்சுக்கா. பெங்களூர் சுரேஷ் பேச மாட்டேங்கிறான அடியா. அங்க இருக்கிறப்ப நானும் பல தசை காமிச்சா திசை போவே மாட்டேங்கிறியா? யாரா
முதல் வந்து அது கல்யாண காரியத்துக்கு வந்து கேட்டேன், இல்லறத்துக்கு வந்து கேட்டேன். இதுக்கெல்லாம் நான் திசை காமிக்க நீ ஏனாதானா விட்டுட்டு இருந்த, எப்படி முயற்சி பண்ணணுமோ பண்ணக்கூடாதா? அதுபோக தடவள பிரச்சனை, தடா வலி பிரச்சனையில சிக்கல் வந்து நினைச்சு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறேன், புரிஞ்சுதா? அது நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுத்து உனக்கு தடவலிக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துறேன். அதே மாதிரி காரியம் நல்ல காரியத்துக்கும் சரி ஜாயி, மனையிடம் கட்டுறதுக்கும் சரி உத்தரவு கொடுக்கறனாயா நீதான் முயற்சி பண்ணோன்னு நான் கூட வந்து நிக்கிறேன், முடிச்சு கொடுத்துறேன், புரியுதா? இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி தசை காமி முதல்ல இல்லறத்தை கட்டி போடலாம், அதுக்கப்புறம் வரணையும் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் தடவழி பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த பத்திரம் வச்சுக்க, வாதாய் போக சுரேஷ் ஐயா தொழில்முறைக்கு நீங்க மாற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அள்ளி பரியாந்து போலாம் தகுதிமா இல்லை. அதே மாதிரி கம்பெனி வருது, கம்பெனி வருது, கம்பெனி வருது. சூடாக முடிச்சுக்கோ, கோடியில கொண்டாடி போடலாமப்பா. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு தொழில கொஞ்சம் தொய்வாய் போச்சு. இதுக்கு வருமானத்தை கூட வந்து கேட்டுக்கிறியா? அம்மாவாசிலிருந்து ஆடி பூ போச்சு, சோறு செலவு பாட்டு திருவாரூர்ல ஒரு கோடியை கொண்டாடி போடலாம். போதுமா? டிக்கெட்டு வந்து நின்ன நீங்க திசை காட்டி வச்சிருக்கிற இல்லையா? இதே மாதிரி நீ கைப்பிடிச்சு வந்து அப்படின்ட்டா இந்த ஆங்கார கருப்ப வர மரத்தில் நான் விரிச்சு தந்துடுறோம். இவா இத தொழிலுக்கு வச்சுக்கா. தாயி நிறையா நடந்து எங்க நடவரம் கேட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? கொஞ்சம் காரியத்தை தவணை பண்றேன்னு பாக்குறியா? இல்லையா? உன்னை காப்பாற்றி வந்துட்டு இருக்கிறேன், புரியுதா? காரணம் நான் நினைச்சா 3.25 நாளையில் நடத்த முடியாதா? காரணத்தோட தான் கொஞ்சம் தடுத்து வச்சுட்டு இருக்கிறனாயா. பொறுத்து இந்த அமாவாசை வரைக்கும் போகுது. அமாவாசை முடிஞ்ச கையோட அடுத்த அமாவாசைக்குல உத்தரவு போட்டு மன முடியாது நடத்தி கொடுத்தாரு. ஐயா தாயி, ஓரியாட்டம், தூரியாட்டம், சிக்கல், இப்படி பல புத்தல் நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடு அப்படின்னு வந்து கேட்டு ஒண்ணு. அது போக தொழில் ரீதியா 4வது வருமானத்துக்கு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு கொஞ்சம் அவசரப்படாத, புரியுதா? இருக்கிற தொழிலே உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறேன், அந்த தொழிலே உனக்கு 10 பணத்தை வரவை கொடுக்குறேன். அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரிச்சு போகணும் ஐயா. அனுசரிச்சு போயிட்டா உங்க பட்டியல தங்க சுரங்கத்தை காமிப்பேன், புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரவனு, குடும்பம் எல்லாம் ஒண்ணு இதெல்லாம் செதை கிடக்குது, இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து கொடு அப்படின்னு வந்து வரம் கேட்டு நிக்குதா? சேர்த்தப்ப நான் தான் சொல்லிட்டேன், நந்தவனமா காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? ஓ முண்டான முயற்சி பண்ணி கூட வந்து நிக்கிறனாயா, கொண்டாடி போடுறேன். திருவிழாக்குள்ளார இந்த அங்காப்புக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தேன். அடியா சேதாரமாகி இன்னைக்கு பட்டியல ஒரு முடிவு கட்டுன்னு கேட்டு இல்லையா? ஒட்டிப்பாக்க. அது போகும் இல்லத்துக்குள்ளார அப்படியா முழங்குது, ஆறா பெருகுதப்பா. இதனால தலை குனிஞ்சு வந்து நிக்கிறேன். 1000 ஜோதனை போட்டு பார்த்தாச்சு, 1000 பக்கம் போய் கையேற்றி பார்த்தாச்சு, எந்த பக்கம் கை கொடுக்கல. கடக்குள்ள நீ நம்பி வந்து நின்று இதுக்கு தீர்ப்பு கொடுத்து நான் சந்தோஷமா கொடுத்த ஒப்படைன்னு வந்து கேட்டு வீட்டு போடலாமாயா? இது சத்திய வாக்கு. சில தடுகள் இருக்குது, அந்த தடுகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் மங்கம் இல்லாம இன்னைக்கு அழுது குழம்பு யாரா பெரிய நிக்கிறேன், அதுக்கு தகுதிமா போ. அடியா தொழில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துருக்கா, இன்னும் மல்லிப்படியா இருப்பேன், புரிஞ்சுதா? அது போல சில குறையை போட்டுட்டு நிக்கிறேன், வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். என்ற திருநாளுக்குள்ள அலங்கரிச்சு கொள்ளலாம். போதுமா? இந்த அம்மாவாசையில் இந்த ஆடி பூப்பறிச்சு சோறு செலவு பார்த்து கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு, போதுமா? மீட்டு தந்தர தாயின் தகப்பமா நான் தான் கூட வந்து நிக்கிறேன். சத்திய பொண்ணா பாப்பாவை கொண்டு போய் தலையை தனிவாக சொல்லு, முயற்சி பண்ணு, திருவிழாக்குள்ள உத்தரவு போடணும். மொண்டிக்கட்டை நீக்கி கொடுத்து வட்டிக்கு பேர் விளங்க வைக்கணும் வந்து கேட்டு நிக்கிறேன்றதாங்க. அடியாடியா சிக்கிட்டீங்களே இல்லையா? சிக்குவார்ல சிக்கி இன்னைக்கு எடை போட்டு பார்த்துட்டாங்க. பார்த்தலாம் நானே, புரியுதா? இந்த பார்த்து கற்ப என் மீது என்ன பண்ணி போடுவாங்கன்னு பார்த்தலாம். தகுதி பண்ணல. அது போக குடும்ப ரீதியா குழப்பத்தை போட்டுட்டு நிக்குது.
மரபரலாம் தான் பேசுவேன். புரியுதா? அது போக வருமான ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பத்தை போட்டு நிக்கிறேன். மொத்தத்துல இன்னைக்கு வருமானம் வெல்லாம பட்டி வெறும்பட்டியா நிக்குதப்பா. புரிஞ்சுதா? அடியா தலைய வெட்டுறான்டா. புரிஞ்சுதா? சாணம் முளைஞ்சிருக்குது, கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வருது. பட்டியும் முடக்கி அடியானையும் முடக்கி நீ கட்டத்துக்கு கச்சை பீதியில் விட்டு வேடிக்கை பாக்குறாங்கப்பா. ஆனா பணமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இந்த அனுகூலமா போய் இன்னைக்கு 1.5 ஆண்டு காலம் ஆகுதப்பா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு வந்து நிக்குதப்பா. இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வெடியாத நேரம் நான் உங்க இல்ல வந்து போதுவேன். இல்லத்து சுத்தபத்தமா பெய்யி நான் வர்றது கடையால உங்க இல்லத்துக்குள்ள சந்தனமும் ஜவ்வாதுமா வாசம் வரு. உங்க வேட்டக்கார வெளியே உழைப்பான் ஐயா. இதுதான் அடையாளம். நான் வந்து நின்று அங்க இருக்கிற சிக்கல் எடுத்து வீசி எதிரிக்கு பாருங்க சுட்டு வந்துடுறேன். போவன் தாயி வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? புரிஞ்சுதா? அரசாங்க உத்தியோகத்தை முதல் விடு, அப்புறம் பண்ணி போடுறேன். ஆனா இல்லம் இன்னைக்கு தடுமாறி உள்ளமும் தடுமாறி வட்டி படுகளும் சாஞ்சு நீங்க என்ன பண்றது ஏது கூட தெரியாம இன்னைக்கு ஒரு பொண்ணு வாழாம வாழ்ந்து இன்னைக்கு வளமணி கூட வந்து கேட்டுட்டு நிக்கிது உண்டா இல்லையா? மரபெல்லாம் பேசிட்டு வர. புரியுதா தாயி? இது கேப்பார்கள் கிளிக்குள்ளைய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? நீட்டும் கையில் ஒப்படைச்சு உங்களை வட்டி வாழ வச்சு சந்தனம் ஜவ்வாதமும் மணக்க வைக்கிறது சத்தியவாள். கொஞ்சம் தாயி அதே மாதிரி சில குறைகளை போட்டு மனசில் நினைச்சு நிற்கிறியா? அந்த குறைக்கு கூட வந்து நின்று உனக்கு அரசாங்க சம்பளம் வாங்கியே கொடுத்துருப்போம். இது சத்தியவாள். போதுமா தாயி? இன்னையிலிருந்து இந்த ரேட்டு போட வந்திருக்க போதுமா? போது. நீ இது வரைக்கும் பட்ட கஷ்டம், பட்ட சிரமம், பட்ட சிக்கல், பதவி அத்தனைக்குமே நான் தடம் போட்டு தர வேண்டிய எம்பொருள். போதுமா தாயி? இன்னையிலிருந்து பாலத்து கருப்ப தாய் தகப்பமா கூட வந்து இருப்பனாயா? திருவிழாவுக்குள்ள கொண்டு வந்து நிலையில நிறுத்தி அழகுதே ரோட்டி காமிக்கணாயா? போக்குவரத்து தேவாதி திறப்போம். ஏமாந்த போல பொழைக்குதாயா? இல்லையா? ஏமாந்த போல பொழைச்சு இன்னைக்கு கட்டத்தை மரபெல்லாம் பேசுறேன். கட்டத்தை கச்சேரி வீதியில பாக்குது. அந்த கச்சேரி வீதியில போறத கட்டில கொடுத்து போட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். என்ன பண்ணா? என்ன பண்ணிட்டு பொண்ணா மேலையும் தப்பு இல்ல, தங்கத்து மேலையும் தப்பு இல்ல. புரிஞ்சுதா? இல்ல குழந்தை பிள்ளையா இன்னைக்கு என்னென்னமோ பண்ணி எப்படியோ தசமாத்தி வச்சிருக்கிறாங்கப்பா. பயப்படாத. என்ற தங்கத்துக்கு இன்னைக்கு நீ 1000 சொன்னாலும் அது கேட்காது. புரிஞ்சுதா? நீ தலைகீழா நின்னாலும் கேட்காது. இப்போ நான் சொன்னாலும் அது கேட்காது. ஆனா அது எப்படி மாத்தி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். மைய தொடங்கி வச்சுக்கிறாங்கப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதுக்காக கூடிய காசு பணத்தை தொலைச்சு திறக்க வேண்டாம். தங்கத்து மேல இருக்கிற அத்தனை எடுத்து வீசி தங்கமே உங்கள்கிட்ட வந்து நடந்து போதுமா? நீ வாதாய் சொல்றது புரிஞ்சுதா? புரியலையா? இந்த புடி இத பொன்னாளுக்கு தலைகைகள்ல தேய்ச்சி தள்ளி வைக்கிறோம். போதுமா? இந்த அடியா. அது போக இல்லத்துல வருமான ரீதியாகவும் பத்தாக்குறையா நிக்குது. அந்த சிக்கலை பாக்குறதா இந்த சிக்கலை பாக்குறதா அப்படின்னு சொல்லி நீ நிங்கிறது சோறு இல்லை. விஷத்தை முடிஞ்சு வேண்டியா இளங்காலுங்க பயமறியாத தெரியுதுங்க. பயப்படாத. நான் இருக்குங்கய்யா கைவசப்படுத்தி கொடுத்து நீ நினைச்சபடியே தீர்த்து தரனாயா? போதுமா? பத்திரா வச்சுக்க ரசம் கொடுத்து சொல்வா. போ வரம்போ வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறிய இல்லையா தாயி? எப்படி இந்த கத்தி முனமேல நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி உங்க இல்லம் அத்தனை இன்னைக்கு அக்னியா முழங்கி ஆறா பெருகி நிற்கிறாயா? உங்க இல்லத்துக்குள்ளார பெத்த கண்ணு கைவிட்டு போகுதாயா? புரிஞ்சா? நீ கைவிட்டு போறத தடுத்து கைப்பற்றி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? தாயி ஏமாந்து போயிருவேன். அலகோலமா போயிரு. புரிஞ்சா? வெத்த தாயாரு கண்ணுல தண்ணி வந்தது, தாப்ப கண்ணுல தண்ணி வந்தது அப்படின்னா உங்க கண்ணுல ரத்தம் வந்துருமாயா? சொல்றத கேளு, நல்லா புரிஞ்சுக்கா. அல்ல இளங்காலுகாயா பயமறியாத தெரியுதுக்கா. புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? உங்க இல்லம் இன்னைக்கு தடுமாறி போச்சு. வருமான ரீதியாவும் சரி இல்லமும் சரி இன்னைக்கு எல்லாமே படுகளம் சாஞ்சி நிக்குது. மொத்தத்துல இன்னைக்கு விஷத்தை முழுக்கி வேடிக்கை பார்க்க வாழ்றதா சாவறதான் முடிவு பண்ணிட்டு நிக்கிறேன். புரியுதா? தாயி நான் வேணும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. நானே உனக்கு அடையாளம் காமிக்கிறேன். அது நல்ல தீர்ப்பு கெட்ட தீர்ப்பு நீ தெரிஞ்சுக்குவியா? நல்லது அப்படின்னா என் பாசிக்கு வந்து நானே காமிக்கிறேன். என்ன தீமைன்னா அவன் பாசிக்கு வந்து என்ன சொல்றேன்?
நானே காமிக்கிறனாயா, நீ ஓரியாட்டம் போடாத பொண்ணாகிட்ட நல்லது கெட்டது நானே அடையாளம் காமிக்கிறனாயா. அந்த அடையாளத்தை பார்த்து கூட அதுக்கு புரியாம போயிருமா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இங்க வா, இந்த இதை தலை வச்சு தள்ளிப்பாரு போதுமா? தாயி, நான் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன், புரிஞ்சுட்டியா? ஆனா என்னை நம்பி உங்க தங்கங்கள்லாம் நீயும் சரி மத்தையும் சேரில கையேந்தி நிக்கிறீங்க. நிக்கிற போது ஆயிரங்காலத்து பயிர் நல்லபடியா வாழ வச்சு கொடுக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும் இல்லையா? இல்ல உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? இது ஆகும்னு கூட நான் தீர்ப்பு கொடுப்பேன், வேண்டாம்னு கூட தீர்ப்பு கொடுப்பேன். ஆனா அதை ஆராய வைக்கிறது உங்ககிட்ட நான் அடையாளம் காமிப்பேன், உனக்கும் காமிப்பேன். புரியுதா? அந்த அடையாளத்தில் திருந்திக்கோ. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. அது போக இல்ல அடங்க மாட்டேங்குது, உள்ளமா அடங்க மாட்டேங்குது, பாட்டி பெருகுது, பால் போகுது. உங்க தங்கங்களை தங்கம் தான் தகரம் பண்ணி வச்சுக்குது. பயப்பட வேண்டாம். உங்க தங்கத்தை தங்கமா படைக்கிறேன், பத்திரம் வச்சுக்க. எல்லாம் குட்டி குழந்தையும் உள்ள புகுந்து இன்னைக்கு படிக்க வச்சு பட்டமாக்கி கல்யாணம் நடத்தி நீ குழந்தை வேலை கேட்டு குழந்தை வரமும் கொடுத்துருக்கனாயா. நல்லபடியா எந்த போதும் சிக்கலாம எடுத்து கையில் கொடுத்தாரு. போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு நான் இருக்கிறேன், எந்த விதத்தில் பயம் இல்லாது. இந்த அப்படி இந்த அடியா பிடிச்சுக்கோ. சில குழப்பத்தை எல்லாம் போட்டுட்டு நிக்குது, கூட வந்து நிக்கணும். போதுமா? தாயி, என்னையா சமாளிக்க முடியலையா? நாலாவது இன்னைக்கு ஈடுபட்டு வந்து நிக்கிறீங்க. தொழில் ரீதியா சின்ன பண்ணப்பட்டு போச்சு, இல்லத்து ரீதியா சின்ன பண்ணப்பட்டு போச்சு, உடம்பு ரீதியாவும் தொந்தரவு. மொத்தத்துல இன்னைக்கு வெறுப்பட்டியா நிக்குது. இதுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அமாவாசை வரைக்கும் பத்துக்குவியா? அமாவாசை வரைக்கும் போரு. அமாவாசை முடிஞ்ச கையோட இன்னைக்கு 1000 இடம் எடுத்தாலும் முதல் இடம் ஒரு ரேட்டுக்கு வந்து நிக்கிறனாயா. நின்று 13 நாளுக்குள்ள உத்தரவு போட்டு அத்தனைக்குமே தரம் போட்டு கொடுத்தாரு. போதுமா? போ வரம்போ ஐயா. ஒட்டி போகிற காரி மத்தனை நீங்க சேதனமா போய் வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு ஆளாம மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அல்லவாத வெட்டி விட்டுட்டாங்களே. இன்னைக்கு அல்லவாத தனியா போயிடுது, ஆளாமரம் தனியா நிக்குது. இதுக்கு சோறு காசு பண்ணி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? அது போக தொழில் ரீதியாவும் இன்னைக்கு 4வது அவதூறு நடந்து நிக்குதப்பா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து மொத்தத்தை சொல்ல போனா உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது இதுக்குள்ள ஒரு தரம் போட்டு தரனாயா, முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போ வரம்போ அடியா. பட்ட மரம் தலையோடு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய இல்லையா? பட்ட மரம் இன்னைக்கு பசுமை இருந்த மரம் இன்னைக்கு பட்டு போய் நிக்குது. புரியுதா? விண்ணப்பட்டு நிக்குது. இந்த விண்ணப்பட்டது இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து என்ற பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? ஏமாந்து கூட பழச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி. ஆனா இன்னைக்கு 2 பேர் கொஞ்சம் இடம் போட்டு இன்னைக்கு கேப்பார் பேச்சு கேட்டு இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறப்பா. பயப்பட வேண்டாம், என்னை நம்பி வந்துட்டீங்களா? பூத்து குழுந்து நந்தவனமா மணி தரந்தது. இன்னைக்கு முள்ளும் போதரமா நிக்குதுன்ற இல்ல. நீ பூத்து குழுந்து நந்தவனமா மீட்டு விட்டு பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. இது வெளியே ஒண்ணும் விங்கடிக்காம பேசுறது. புடிச்சிட்டீங்களா? ஆடு கப்பிக்க கப்பு சொல்றேன், தேடி வருது புடிச்சுக்கோ. போதுமா? இது வரைக்கும் நீ முயற்சி பண்ணிட்ட, இனி நான் பண்றேன். போ தேடி பார்த்து புடிச்சுக்கலாம். போ. என்ன தொழில் மூலம் சின்ன பண்ணப்பட்டு சிக்கலு, உடம்பு ரீதியாகவும் சிக்கலு, உள்ள ரீதியாகவும் சிக்கலு. எங்கிட்ட நடையா நடந்து நீங்க நிலவரம் கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அம்மாவாசைக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்குனாயா. அம்மாவாசை இருந்து ஆடி பூ போச்சு. அத்தனை முதல் அடியானையும் மீட்டு போடலாம், மற்றதையும் மீட்டு கொடுத்துறனாயா தீர்த்து கொடுத்தாரு. நீ எங்கிட்ட மறுபடி இல்ல பாருங்க. இத அடுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ அடியா. பதில் பேசணும். அங்க கருப்பை போட்டில சேதாரம் இல்லாம அதையெல்லாம் முடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறியா இல்லையா? அடியா எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு, நடக்கிற ஓலத்துல நின்று போயிடுது, சிக்கலா நிக்குது. இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து எந்த ஒரு கடுமானம் இல்லாம எனக்கு வெள்ளாமை காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? சில பேர் இடைஞ்சல் பண்ணி பாக்குறாங்கப்பா. அந்த இடைஞ்சலுக்கு அவங்க அல்லையில பொறுத்த அளசூடு போட்டு பிரகாரத்துக்கு தீர்ப்பு தர வேண்டியது எம்பூர். போதுமா? அது போக சில விஷயத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? காலிக்கு மீட்டர்லாம் இதையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? பயப்படாத. நான் இருக்கிற தகுதி பண்ணுறேன். தங்கத்தாயம் போட்டு விளையாண்டு போடலாம். போ.